இப்போ யார் யாருக்கு போட்டின்னு தெரியுமா? ஒன்று ரெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று வீடு வாங்க போறவங்களுக்கு. ரெண்ட் கொடுத்தே இருக்கலாமா, இல்லை அந்த அமௌண்ட்டை ஓன் ஹவுஸுக்கு இஎம்ஐயா இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதை நான் யோசிச்சுட்டு வந்த இடம் தான் விராம் 2 by ஸ்டெப்ஸ்டோன். போரூர் காட்டுப்பாக்கம்ல தான் லொகேட் ஆகியிருக்கு. ஆஃபீஸ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், மெட்ரோ கனெக்டிவிட்டின்னு எல்லாமே கன்வீனியன்ட் டிஸ்டன்ஸ்ல. 2 and 3 BHK ஹவுசஸ் இருக்கு. 79 lakhsல இருந்து 1.6 crores வரைக்கும், 915 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1188 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரைக்கும். ஆனா எனக்கு பிக்கஸ்ட் ஹைலைட் என்னன்னா நோ வால் ஷேரிங். அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தாலும் வில்லா மாதிரியான பிரைவசி, ஹையர் UDS, பயோமெட்ரிக் டோர் லாக், அலெக்சா வாய்ஸ் கண்ட்ரோல், அம்யூனிட்டிஸ் லைக் பசங்களுக்கு கிரிக்கெட் பிட்ச் இருக்கு, கிட்ஸ் பூல் இருக்கு, கிட்ஸ் வண்டர் ஒர்க் ஸ்டுடியோவும் இருக்கு. சோ ஸ்கிரீன் டைம் கம்மி, பிளே டைம் அதிகம். அடல்ட்ஸ்க்கு ஒர்க் ஸ்டேஷன் ரூம், இன்டோர் கேம்ஸ், மினி தியேட்டர், மல்டிபர்பஸ் ஹால். வீக்கெண்ட்ல இருந்து வீக்கெண்டுக்கு வெளியே என்டர்டைன்மெண்ட் தேடவே வேண்டாம், எல்லாமே உள்ளேயே இருக்கு. 24/7 பவர் பேக்கப், EV சார்ஜிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டே போலாம். ரெண்டல் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசெட், ஓன் ஹவுஸ்னா உங்க EMI உங்க அசெட். ஸோ உடனே வாடகை பணத்தை EMI-யா கட்டுங்க, சொந்த வீட்டை வாங்குங்க. ஸோ மறுபடியும் நான் சொல்றேன், இங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று மாசம் மாசம் ரெண்ட் கொடுக்குறவங்களுக்கு, இன்னொன்று அதே அமௌண்ட்டை ஓன் ஹவுஸுக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு. ஸோ நான் ஏன் சைடை சூஸ் பண்ணிட்டேன். அப்போ நீங்க